தமிழ்நாட்டிலயோ இல்ல நம்மளோட கல்ச்சர்லயோ வந்து எண்ணெய் இல்லாத ஒரு சமையல் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாததா இருந்தது. அதே நேரம் அதிக கலப்படம் உள்ள ஒரு பொருளா வந்து நம்ம யூஸ் பண்ற இன்கிரிடியன்ட் வந்து எண்ணெயா இருக்கு அப்படிங்கறத நாங்க தெரிய ஆரம்பிக்கும் போது அங்கேயே நாங்க முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம். முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து இது ஒரு சோலோப்ரனர் அப்படின்னு தான் சொல்லணும். திருநெல்வேலியில வந்து செக்கடின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால வந்து நிறைய பேர் வந்து பாரம்பரியமாவே செக்கு தான் ஒட்டி எண்ணெய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் நாங்க போய் படிச்சோம் எப்படி பண்றது. 4 வகை செக்குல வந்து எண்ணெய் ஆட்டி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ரெண்டுமே மரம், உரலும் மரம், உலக்கையும் மரம். அப்படி இருக்கும்போது ஒரு மரத்தோட மரம் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்டோட சேரும் போது அதுல எந்த விதமான மினரல்ஸோ இல்ல எதுவுமே வந்து வேஸ்டா போறது இல்ல. மரச்செக்குல இருக்க எண்ணெய் வந்து கண்டிப்பா சூடு ஆகவே ஆகாது. ஆர்டிபிஷியல் இதுவும் யூஸ் பண்ணி நாங்க கலர் பண்றது இல்ல, ப்ளீச்சிங் பண்றது இல்ல, எதுவுமே ஃபிளேவர்ஸ் ஆட் பண்றது இல்ல, இப்படி எதுவுமே பண்றது இல்ல மரச்செக்குல. ஸோ அதோட சத்து, நியூட்ரியன்ஸ், எள்ளு, கடலை, கொப்பரை இது மூணுலயுமே இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து எந்த வகையிலுமே வந்து நாங்க எடுக்கிற எண்ணெயில குறைவாவே இருக்காது. வணக்கம், என் பேர் அனுஷ்யா. நான் ஒரு BE MBA கிராஜுவேட் இன் ஹெல்த் சயின்ஸ். ஸோ நான் வந்து TNMSC அப்படிங்கிற ஒரு கார்பரேஷன், கவர்மெண்ட் கார்பரேஷனில் பயோமெடிக்கல் இன்ஜினியராக வந்து ஒரு 4 வருட காலமாக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருமணம் காரணமாக வந்து நாங்கள் வெளியூருக்கு அபுதாபி செல்ல வேண்டிய ஒரு காரணம் ஏற்பட்டதுனால நாங்கள் என்னோட வேலையை விட்டுட்டு நான் அங்கே போனேன். அங்கே போனப்போவும் எங்களோட இது ரிலேட்டடாகவே நான் வந்து ஒரு வேலைகளை தேடிட்டே இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய வந்து அடுத்த கட்டமாக வந்து ஸ்கூலில் சேர்க்கணும்னு போகும்போது அங்கே வந்து எல்லாமே வந்து ஃபுட் கல்ச்சர் வந்து ரொம்ப வேறு மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நிறைய ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இருக்கும், ரொம்ப பேக்டு ஃபுட்ஸ் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கிறதுனால நாங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்க, அதாவது ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைங்கள்ல இருந்தே வந்து அங்கே வந்து விஷன் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் கண்ணாடி போட ஆரம்பித்தாங்க. என்னோட குழந்தைக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் எங்கே இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஃபுட்டு தான் இதோட மெயின் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது அப்படின்னு எங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. நான் ஆல்ரெடி ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட கணவரும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எங்களுக்கு வந்து அப்போ நான் வேலை இல்லாத காரணத்தினால எனக்கு வந்து இது ரிலேட்டடாக ஏதோ ஒன்று பண்ணணும், நம்ம இல்லை அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுத்தா தான் இதுலேருந்து நம்மளோட குழந்தைங்கள வந்து இந்த மாதிரியான வியாதிகள்லேருந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷனில் நானும் என் கணவரும் டிஸ்கஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டிலையோ இல்லை நம்மளோட கல்ச்சர்லேயோ வந்து எண்ணெய் இல்லாத ஒரு சமையல் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாததா இருந்தது. அதே நேரம் அதிக கலப்படம் உள்ள ஒரு பொருளாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்கிரிடியன்ட் வந்து எண்ணெயா இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிய ஆரம்பிக்கும் போது அங்கேயே நாங்கள் முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம். நம்ம வந்து ஒரு கலப்படம் இல்லாத சுத்தமான பாரம்பரியமான ஒரு எண்ணெயை வந்து தயாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். திருநெல்வேலிக்கு திருப்பி நான் வந்தேன். இடைப்பட்ட காரணத்தில் என்னோட பர்சனலாக வந்து என்னோட அம்மாவை நான் இழந்துட்டேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆதரவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால திருநெல்வேலிக்கு, என்னோட சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு நாங்கள் வரோம். வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஓகே நம்ம வந்து நம்மளுக்கு நல்ல எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் இருக்குது அண்ட் இப்போது நமக்கு டைமும் இருக்குது, ஸோ நாம் ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா கூட டிஸ்கஸ் பண்ணி எங்கள் வீட்டிலையே வந்து சைடில் ஒரு ஷெட்டில் ஒரு மரச்செக்கு எண்ணெய் தயாரிக்கிற மிஷின் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி நாங்கள் போட்டோம். 4 வகை செக்கில் வந்து எண்ணெய் ஆட்டி நம்ம வந்து கொடுத்துட்ருக்காங்க. மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெல்லர் ஏன் போகிறாங்க அப்படின்னா வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படுது. மார்க்கெட்டில் வந்து டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளையை கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து எக்ஸ்பெல்லர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் எக்ஸ்பெல்லரில் என்ன அப்படின்னா ஃபுல் ஹீட், அதாவது உங்களோட ரா மெட்டீரியலையே வந்து சுத்தமாக அதை பாயில் பண்ணி அதுலேருந்து அதை வந்து எண்ணெய் பிழிஞ்சு எடுக்கிறதுனால அதில் எந்த வகையான சத்தோ இல்லை அதில் இருக்கிற அந்த எள்ளுக்கோ இல்லை கடலைக்கோ இருக்கிற தன்மையை வந்து டெஃபினட்டாக அந்த ஆயிலில் எடுக்க முடியாது. அது போக எக்ஸ்பெல்லரில் பண்ணும்போது நீங்கள் வந்து அதுக்கு ஒரு டியோட்ரண்ட்டோ இல்லை ப்ளீச்சிங்கோ இது ஏதாவது பண்ணினா மட்டும்தான் அந்த எண்ணெயை வந்து கன்சியூமபிள் எண்ணெயாக கொண்டு வரதுக்கு முடியும்.
இதுக்கு அடுத்தபடியாக ரோட்ரி செக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோட்ரி செக்கு வந்து என்ன அப்படின்னா இரும்பு செக்கு, உரலும் இரும்பாக இருக்கும், உலக்கையும் இரும்பாக இருக்கும். ஸோ 2 மெட்டல் வந்து சேரும்போது ஒரு ஃபுட் ப்ராடக்டில் வந்து ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகி ஹீட் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போதும் கூட அந்த எண்ணெய் தன்மையில் இருக்கிற சத்து வந்து டெஃபினட்டாக அதில் ரீச் ஆகாது. அதுலேருந்து எடுக்கிற எண்ணெய்களில் இருக்க சத்து வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ இதுக்கு அடுத்த ஆப்ஷனாக வந்து எண்ணெய், அதாவது எண்ணெயோட சுவையும் பாரம்பரியமாக இருக்கணும், அதே நேரம் அது சத்துமிக்க ஒரு எண்ணெயாக இருக்கணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்து கல் செக்கு, இன்னொன்று வந்து மரச்செக்கு. ஸோ கல் செக்கும் மரச்செக்கும் வந்து சத்து அளவில் வந்து எண்ணெயை வந்து பிரித்து கொடுக்கறதுல வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் எனக்கு ஆப்ரேஷனல் வைஸ், ஏன்னா நான் தனியாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஆப்ரேஷனல் வைஸ் எனக்கு வந்து கல் செக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் மரச்செக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஏன்னா அப்போது வந்து எனக்கு அதை பற்றின நாலேஜும் அதோட பாரம்பரியமும் எனக்கு தெரிஞ்சதுனால நான் மரச்செக்கு ஆப்ட் பண்ணி நான் அதை பண்ணினேன். ஸோ மரச்செக்கில் எடுக்கும்போது என்ன எங்களுக்கு அட்வான்டேஜ் தெரிஞ்சுது அப்படின்னா, 2மே மரம், உரலும் மரம், உலக்கையும் மரம். அப்படி இருக்கும்போது ஒரு மரத்தோட மரம் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்டோட சேரும்போது அதில் எந்த விதமான மினரல்ஸோ இல்லை எதுவுமே வந்து வேஸ்ட்டாக போகிறது இல்லை. அது போக அந்த செக்லையும் வந்து மெட்டல்ஸ் இல்லாததுனால அந்த எண்ணெயிலையும் அந்த மெட்டல் ஊடுருவதுக்கான வாய்ப்பு ரொம்ப இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால வந்து நாங்கள் மரச்செக்கு ஆப்ட் பண்ணோம். மரச்செக்கில் இருக்க எண்ணெய் வந்து கண்டிப்பாக சூடு ஆகவே ஆகாது. எவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 5 பேட்சஸ் தான் போட முடியும். 15 kgs per கெப்பாசிட்டியில் ஒரு மரத்தில் வந்து ஒரு நாளைக்கு 5 பேட்சஸ் தான் போட முடியும். ஸோ எங்களோட ஒரு நாள் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து நாங்கள் 30 லிட்டர்ஸாக தான் வச்சுருந்தோம். அப்படி இருக்கும்போது ஸ்லோ ப்ராசஸ் தான், பேட்ச் பை பேட்ச் ப்ராசஸ் தான், ஃபில்ட்ரேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ஆட்டி வச்சா 1 வீக் அது ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிறதுக்கு நாங்கள் விட்டுருவோம். அப்படி இருக்கும்போது அதில் தேவையான எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் இதுவும் யூஸ் பண்ணி நாங்கள் கலர் பண்ணுறதில்ல, ப்ளீச்சிங் பண்ணுறதில்ல, எதுவுமே ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறதில்ல, இப்படி எதுவுமே பண்ணுறதில்ல மரச்செக்கில். ஸோ அதோட சத்து, நியூட்ரியன்ஸ், எள்ளு, கடலை, கொப்பரை, இது 3லையுமே இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து எந்த வகையிலுமே வந்து நாங்கள் எடுக்கிற எண்ணெயில் குறைவாகவே இருக்காது. முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு சோலோப்ரனர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு எந்த டீமும் கிடையாது, எப்படி ஆட்டணும் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டும் தெரியாது. என்ன மாதிரி ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணணும், எங்கே அந்த மூலப்பொருட்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான முதல்ல மூலப்பொருட்கள் கொடுக்கணும், அதுக்கு எப்படி ஆட்டணும், இது எதுவுமே தெரியாமல் தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் வந்து இந்த மரச்செக்கில் என்ன முறையில் ஆட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வேறு சில செக்கு போட்டிருக்கிற இடத்துலலாம் போய் தேடி நாங்கள் போய் படிக்க ஆரம்பித்தோம். கல் செக்கு போட்டிருக்க இடத்துலையும் படிக்க ஆரம்பித்தோம். திருநெல்வேலியில் வந்து செக்கடின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து பாரம்பரியமாகவே அவங்க வந்து செக்கு தான் ஒட்டி எண்ணெய் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நாங்கள் போய் படித்தோம் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுனா எவ்வளோ எண்ணெய் எடுக்க முடியும். இப்போ எள்ளுக்குன்னா வந்து 40% எண்ணெய் தான் வரும், தேங்காய்னா 60% எண்ணெய் தான் எடுக்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் தேடி போய் பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. திருநெல்வேலியும் தாண்டி வெளியூர்களில் போய் பார்க்கும்போது கோயில்பட்டி, சுற்றுவட்ட பகுதி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் பக்கத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர், இங்கெல்லாம் வந்து ஒரு சொசைட்டியாகவே நடத்திட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். அங்கெல்லாம் கடலை எப்படி ஆட்டுறாங்க, எள்ளு எப்படி ஆட்டுறாங்க, அவங்களோட விற்பனை வந்து எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன மாதிரியான சோர்சிங்லாம் அவங்க யார்கிட்டேருந்து வாங்குறாங்க, விவசாயிகளுக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்ச நாள் வந்து தேடி அதை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். முதல்ல வந்து எங்களுக்கு செக்கு போட்டவர் தான் வந்து எங்களுக்கு இது சொல்லி கொடுத்தாரு. இப்படி ஒரு 2 நாள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, இப்படி ஓட்டணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதை வந்து ஒரு 6 மாதம் வந்து நான் மட்டுமே ஓட்டி அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி ஓட்டுனா என்ன வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு 6 மாத காலம் நான் மட்டுமே ஓட்டி அதை வந்து வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு குழந்தைங்கள வந்து ஓரளவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஸ்டேஜ் வந்ததுனால அவங்கள அனுப்பிட்டு என்னோட மீதி நேரத்தில் வந்து செக்கு ஓட்டி பழகினேன். இதில் நிறைய வேஸ்டேஜஸ் வந்தது, நிறைய லாஸ் இருந்தது. எங்களுக்கு எள்ளோட தரம் தெரியாமல் நாங்கள் வாங்கி அதில் நிறைய வேஸ்டேஜ் இருந்தது. ஒவ்வொரு எண்ணெயும் வந்து எள்ளுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் எள்ளு வாங்கி எண்ணெய் எடுக்கும்போது ரொம்ப பிளாக்காக வந்துச்சு. அப்போது எங்களுக்கு புரியலை, ஏன் கடையில் விற்கிற நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வருது,
நாம் ஆட்டும் போது நம்ம எதுவுமே பண்ணலையே, பெருமான பாரம்பரியமாக ஒரு செக்கில் எள்ளு வாங்கி கருப்பட்டி வாங்கி போட்டு ஆட்டுறோம், அது ஏன் இவ்வளோ பிளாக்காக வருது அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆட்டி எடுக்கும்போது தான் தெரிய வந்துச்சு. இல்லை, அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாம் வந்து 2-3 வெரைட்டிஸை நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் தேடி படித்தது தான். இதுக்கு எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது வந்து கோயில்பட்டியில் பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மில்லில் தான் நான் போயிட்டு அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஏன் இப்படி வருது, இந்த எள்ளுனால என்ன பிரச்சனை அப்படின்னு. அவங்க தான் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இல்லை, இது வந்து சில எள்ளு வந்து அந்த நாட்டு எள்ளு வந்து அந்த மண்ணோட தரத்துக்கு தகுந்த மாதிரி சில டைம் காரல் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை கலர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்படி டைரெக்டாக போட்டு நம்ம வந்து மக்களுக்கு கன்சியூம் பண்ணுறதுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் எள்ளில் வந்து அவங்க எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய இடத்துல வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி அந்த கலர், அந்த டேஸ்ட்டு, அந்த காரல் தன்மை இல்லாமல் கசப்பு தன்மை இல்லாமல் கொடுக்கறதுல அவங்க எனக்கு டெஸ்ட் பண்ணி ஓகே சொல்கிற எள்ளை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்காக ஆட்டி கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி தான் கடலை, கொப்பரை, இது எல்லாமே வந்து எனக்கு ஒவ்வொரு இதுவாக கடந்து வரும்போது இது எல்லாமே எனக்கு ஒரு படிப்பினையை கொடுத்துச்சு. இதுலேருந்து தாண்டி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல குவாலிட்டியான FSSAI ஸ்டாண்டர்ட் படி என்ன ஒரு குவாலிட்டி கொடுக்கணுமோ அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிவிட்டு நான் ஒரு 8 வருஷ காலமாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். நிறையா இடர்பாடுகள் இல்லை, நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு. அதை நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தேடி தேடி ஏன் இப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் தேடி தேடி நாங்கள் வந்து அதை ஒன்று ஒன்றா ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க எங்கள் தெருக்குள்ளேயே பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த எண்ணெய்களை நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே இதில் இல்லை, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, எங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து எங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, எத்தனை நாளைக்கு நான் இப்படி என் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இல்லையோ, இல்லை நிறைய பேரை வந்து எப்படி நான் தேடி தேடி போய் நான் ஒவ்வொரு இடமா போய் எப்படி நான் இதை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஓகே, இதை வந்து ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்படி முடிவு பண்ணும்போது இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கும்போது என்னோடய ஃபேமிலியில் என்னோட இன்லாஸ், என்னோட அப்பா, என் பசங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் நாதன்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் அவங்களோட பேர் முடிகிறதுனால ஓகே, இது ஒரு ஃபேமிலியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறனால அதோட கனெக்ஷனாக வந்து நாதன்ஸ் மரச்செக்கு அப்படின்னு பேர் வச்சோம். ஸோ நாதன்ஸ் மரச்செக்கு அப்படின்னு ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண அன்னைக்கே த ஃபர்ஸ்ட் டே வி டிசைடட் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கையாக இருந்துச்சு. அப்படி நாங்கள் யோசிக்கும் போது ஓகே, ஆயிலுக்கு ஒரு பிராண்டாக என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆருஷ் அப்படிங்கிற பேரில் நாங்கள் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஆருஷ் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, சான்ஸ்கிரிட்டில் வந்து த ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் சன், அதாவது சூரியன் ஒளியிலேருந்து வரக்கூடிய முதல் ஒளி, காலையில் வரக்கூடிய முதல் ஒளிக்கு பேர் வந்து சான்ஸ்கிரிட்டில் ஆருஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹெல்தி அண்ட் சஸ்டைனபிள் லிவிங்க்கு வந்து என்னோட எண்ணெய் கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் ஹோப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வி பிராண்டட் அவர் ஆயில்ஸ் ஆஸ் ஆருஷ். நான் தனியாக வந்து வீட்டில் இருந்து செக்கு ஓட்டி நான் மட்டும் தனியாக ஓட்டி அரைச்சிட்டு இருந்த அடுத்த ஸ்டேஜில் வந்து எனக்கு ஒரு எம்ப்ளாயியாக யாராவது ஒருத்தரை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது என்னோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயியாக நான் இவங்கள தான் வந்து ஹையர் பண்ணேன். இவங்க பேர் வந்து விஜயா. இவங்க ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு செக் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்து ரோட்டரி செக் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு ஹோப் இருந்தது, ஓகே நான் வந்து மரச்செக் வச்சுருக்கிறதுனால நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருந்ததுனால நான் அவங்கள எடுத்து நான் வந்து ஒரு 6 months வந்து ட்ரெயின் பண்ணேன் மரச்செக்கில் எப்படி ஏன்னா ஓட்டணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரெண்டுக்குமே வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 5 years 6 வருஷம் ஒரு 5லேருந்து 6 வருஷம் வரைக்கும் என் கூட இப்போது இருக்கிறாங்க. அவங்க என்னோட ஆயில் ப்ரொடக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. சொந்தமாக ரீட்டைல் ஷாப் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டாக வந்து என்னோட வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஒரு மிஷினாக வச்சுருந்தவங்க நாங்கள் வந்து 2 மிஷின் ஆக்கணும். ஸோ 2 மிஷின் ஆக்கும்போது நான் மட்டுமே தனியாக அதை ஒரு மேனுஃபேக்சரிங் பார்த்துட்டு, பேக்கிங் பார்த்துட்டு, ஷாப்பையும் பார்த்துட்டு, ஃபினான்ஷியல் கன்சிஸ்டன்சி இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுனால
வி தாட் ஓகே நம்ம வந்து எப்படியோ யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஒய் நாட் நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற யாரோ வேலைக்கே போகாத ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்கள வந்து கூப்பிட்டு நாங்கள் பேசினோம். இந்த மாதிரி நான் ஒரு செக் ஆரம்பிக்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் இது ஒரு கடையாக நாங்கள் கம்பெனியாக டெவலப் பண்ண போகிறோம், அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலைகளுக்கு செய்கிறதுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் வர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ இப்படி நாங்கள் வந்து ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் நானே ஓட்டி கற்றுக்கிட்டதுனால நானே ட்ரெயின் பண்ணேன் இப்படி எப்படி ஓட்டணும் அப்படின்னு. ஸோ இதன் மூலமாக வந்து டெஃபினட்டாக அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஓகே நம்மளாலையும் வந்து ஒரு நம்மளால ஒரு 4 குடும்பத்தை வந்து வாழ வைக்க முடியும், அப்படி இல்லைன்னா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்டடாக வந்து கற்றுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி என்கிட்ட வந்து ஒரு 4 எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க. 4 பேருமே நல்ல செக் ஓட்டி அவங்கள வந்து நான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவங்க மூலமாக தான் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக என்னோட பிஸ்னஸில் நான் எதெல்லாம் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 4 பேரை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ஓகே நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு 4 பேரை ட்ரெயின் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம வேறு வேலையை பார்க்கலாம், இல்லை வேறு மார்க்கெட்டிங்க்குன்னு என்ன பண்ணணும், பேக்கேஜிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது இல்லை ஒரு சின்ன ட்ராஜடி நடந்துச்சு. அப்போ என்னன்னா 2 பேர் செக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து திடீர்னு உள்ள கையை விட்டுட்டாங்க. ஸோ கை விட்டதுனால அவங்களுக்கு வந்து இந்த கையில் வந்து ஃபுல்லாக அந்த சதை வந்து பிச்சுட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் எய்டு, அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு நான் 1 மந்த் அவங்க மென்டலி ஃபஸ்ட்டு நான் அவங்கள வந்து இல்லை இது அவ்வளோ பயப்பட வேண்டிய ஒரு வேலை இல்லை, மென்டலி அவங்கள வந்து நான் ஸ்டேபிள் பண்ணி இதுலேருந்து மீண்டு வந்துடலாம், நம்ம இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான மோட்டிவேஷன் எல்லாம் அவங்களுக்கு நான் கொடுத்து எடுத்துகிட்டு வர்றதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா நான் ஒருத்தங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு ஒரு விபத்து நடந்துருச்சு. அந்த விபத்துலேருந்து அவங்கள மென்டலாக வெளியே கொண்டு வர்றதே நான் எனக்கு வந்து ஒரு 1 மந்த் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டில் அவங்க என் கூட தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க என் கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான சப்போர்ட் நான் கொடுக்கணுமோ அதை இன்னைக்கு வரைக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களும் நிச்சயமா அந்த ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க. ஓகே இதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை, ஸோ இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது, இல்லை இது நம்ம கை போயிடுச்சு, இல்லை கை அடிபட்டுருச்சு, இதனால நம்ம இந்த வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. இது ஒன்று எனக்கு ஒரு பெரிய, ஏன்னா நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற போது அவங்க இல்லாத ஒரு இடத்த வந்து பூர்த்தி செய்யறதுங்கிறது இன்னும் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து அவங்கள ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே. இன்னொன்று நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சிறுதானிய ஐட்டம்லாம் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னக்கூட்டி நான் பார்த்ததில்ல. இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு ட்ரைனிங் கொடுத்து நிறைய கற்றுக்கிட்டேன். அப்புறம் நிறைய ஸ்டால்ஸ்லாம் நான் போயிருக்கேன். நான் செஞ்சதெல்லாம் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் என் குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போயிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம தயாரிக்கிற பொருள் ஒவ்வொன்றுமே வந்து ஹைஜீனிக்காக எந்த வித கலப்படமும் இல்லாமல் ஒரு சத்து மிகுந்த பொருளாக நம்ம தயாரிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வந்து முதல்ல அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆழமாக நம்பினேன். ஏன்னா அப்படி அவங்க நம்பினா மட்டும்தான் அந்த பொருள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த பொருளோட தரத்தையும் அந்த பொருளோட பயனையும் ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கண்டக்ட் பண்ணேன். அப்போனா தான் அவங்க அதை தயாரிக்கும் போது அந்த ஒரு சென்ஸோட தயாரிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று வந்து இப்போது அவங்க என்கிட்ட ஒரு 4 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இருந்த அவங்களோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வந்து இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் பார்த்தோம்னா டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கு. மேலும் அந்த பொருளோட இப்போது நாங்கள் வந்து ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து எப்படின்னா கம்பு அவலை வந்து இன்னைக்கு இருக்க குழந்தைங்களோ இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனோ வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான மாதிரி நாங்கள் ஒரு பாராக கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நாங்களே ஒரு இனோவேட்டிவாக ப்ராடக்டை ட்ரை பண்ணும்போது நான் இதுக்கு என் கூட சப்போர்ட் பண்ணுற அந்த எம்ப்ளாயி வந்து
அதை பற்றின புரிதல் இல்லாமல் அவங்களுக்கு அந்த ப்ராடக்டை நிச்சயமாக தயாரிக்கவே முடியாது. ஏன்னா நான் ஒரு ஃபுட் சயின்ஸ் கிராஜுவேட் எடுக்கலை, நான் ஒரு ஹைலி குவாலிஃபைடு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஆளை வந்து நான் என்கிட்ட அப்போ அந்த நிலமையில நான் இனோவேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்போ என்கிட்ட இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிறவங்கள வந்து நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பொருளோட தன்மை இல்லை இந்த பொருளோட இது எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற முதற்கொண்டு அந்த எம்ப்ளாயி என் கூட இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களோட ஸ்கில் என்னங்கிறத நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அதை வந்து நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி தான் அதை கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு முதல்ல வந்து பக்கத்தில் இருக்கவங்க பக்கத்து தெரு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். பட் என்ன வந்து நான் வந்து வீட்டில் இருந்ததுனால நானே ஆர்டி ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து எண்ணெயோட கண்டென்ட் வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தி ஸ்டாக் ஆயிடுச்சு. பட் சேல் வந்து எப்பயுமே வாங்கிட்டு இருக்கிறவங்களே ஜாஸ்தி வாங்கிட்டு இருந்ததுனால என்னோட எண்ணெய் ஸ்டாக் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அப்போ எண்ணெயை நான் வச்சுட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால பாட்டில் பேக்கிங் பண்ணி இன்னும் ஒரு 2 பக்கத்து தெருவில் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு எங்களுக்கு தெரிஞ்ச என்னோட சுற்று வட்டாரத்தை இல்லாமல் தாண்டி வேறு சில என்னோட உறவினர்களுக்கு இல்லைனா யாரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி நான் வந்து கொண்டு போய் வீட்டிலேருந்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சரி ஓகே நம்ம வந்து இதை வந்து எல்லா மக்களுக்கும் இப்படி நான் கொண்டு போய் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு சாத்தியமற்றதாக இருந்தது. சரின்னு சொல்லி நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரிலாம் வந்து நான் கொண்டு போய் இந்த மாதிரி நான் ஒரு வீட்டிலேயே வந்து மரச்செக்கு வச்சு தயாரிச்சிட்டு இருக்கேன். இது வந்து சுத்தமான நல்லெண்ணெய் தான், இது வந்து நீங்கள் உங்கள் ஷாப்பில் வச்சு எனக்கு ப்ரமோட் பண்ணி கொடுங்க இல்லை சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட், அதாவது நான் மட்டுமே செலவு பண்ணி ஒரு இதை தயாரித்து நான் ஒரு பொருளாக கொண்டு போய் கொடுக்கும்போது மார்க்கெட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற ப்ராடக்டோட காஸ்ட்டு என்னோட காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருந்துச்சு. ஸோ என்னால் வந்து அந்த ஆல்ரெடி அவைலபிளாக கொடுத்துட்டு இருந்த மார்க்கெட் ரேட்டை வந்து கண்டிப்பாக மேட்ச் பண்ணவே முடியலை. அண்ட் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் அதை தான் சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ ஜாஸ்தியாக ஒரு விலையை வச்சு ஒரு ப்ராடக்டை கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து ஆயில் வந்து ஒரு நெசசரி ப்ராடக்ட், எசென்ஷியல் ப்ராடக்ட். ஸோ மக்கள் வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணிடுவாங்க, ஏன் இந்த பிராண்டில் உள்ள ப்ராடக்ட் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, நீங்கள் ஏன் இந்த ப்ராடக்டை வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என்னோட ப்ராடக்டை வந்து அவங்க ஏற்றுக்கல. நான் வந்து ஒரு நல்ல பொருள் தயாரிச்சிட்டேன், அந்த பொருளை வந்து நான் மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுக்குறேன். ஆனால் அதை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் அது கொண்டு போய் சேர்க்குற இடம் தான் சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் கொரோனா பீரியட் ஓரளவுக்கு வந்து ஹெல்த் கான்ஷியஸ் கன்சியூமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன், ஆனால் மக்கள் அதை தேடிட்டு இருக்காங்க, நான் எங்கேயோ தயாரிச்சிட்டு இருக்கேன். இது ரெண்டுக்குமே என்னால் வந்து கனெக்ட் பண்ண நாங்கள் 2 பேருமே கனெக்ட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால இது எப்படி நானா ஒரு கடை போட்டு நானா இதை வந்து நான் ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணி கொண்டு வந்தா மட்டும்தான் நான் வந்து மக்களோட டைரக்டா கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால நாங்களே வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்பை தொடங்கி அதை வந்து ஒரு பிஸ்னஸா மக்களுக்கு டைரக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாங்களே ஒரு ரீட்டைல் ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணோம். என்னோட வீட்டு பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது ப்ரொடக்ஷன் ஒரு சைடு நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வந்து சேல்ஸும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்து வர ஆரம்பிச்சுது. இப்படி நாங்கள் வளர்ந்து வரும்போது ஓகே சேல்ஸ் வந்து நான் இப்போ கடை மட்டும் போட்டிருக்கேன், என்னோட ஓன் ரீட்டைல் ஷாப்பில் மட்டுமே சேல் பண்ணால் பத்தாதுங்கிற ஒரு நிலைமை வரும்போது ஆன்லைன் அண்ட் சோஷியல் மீடியாலையும் ட்ரை பண்ணோம். ஆன்லைனில் எங்களுக்கு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது, அதுலேயும் நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸை வந்து அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் வந்து கொரியர் மூலமாக அனுப்பிட்டு இருக்கோம். ஸ்டில் எங்களுக்கு வந்து என்னோட ப்ரொடக்ஷன் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது, என்னோட சேல் வால்யூம் வந்து இன்னமும் நான் அதை வந்து மேட்ச் பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது தான் திருநெல்வேலியில் இருக்க திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் சங்கம் அவங்களோட அறிமுகம் கிடச்சிது. ஸோ அவங்களோட அறிமுகம் கிடைக்கும் போது அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து சந்தை போட்டுட்டு இருக்காங்க, இயற்கை மூலமாக விவசாயம் பண்ணுற காய்கறிகள் இதெல்லாம் வந்து சந்தை போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே எங்களை வந்து கூப்பிட்டு நீங்கள் வாங்க சந்தை போடுங்க, சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படி சொல்லி நான் என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்தாங்க. அந்த பிளேஸில் நான் என் ப்ராடக்டை வச்சு நான் சேல் பண்ண ஆரம்பித்தேன். சேல் பண்ணும்போது என்ன அப்படின்னா நான் ஒரு ஏரியாவில் சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது இல்லாத இன்னொரு ஏரியாவில் நான் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ண வேண்டிய எனக்கு
எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது என்னோட கஸ்டமர்ஸோட பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க. நான் வேறு மாதிரியான ஒரு கஸ்டமர்ஸையும் பார்க்க முடிஞ்சுது. நான் ஒரு கஸ்டமரை தேடி போய் ரீச் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்படி நாங்கள் வந்து ஒரு குழுவாக அந்த திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் சங்கத்தோட சேர்ந்து ஓராண்டு காலம் பயணித்ததுக்கப்புறம் அவங்க மூலமாக நாங்கள் வந்து நிறைய ஸ்டால்ஸு, அப்புறம் நிறைய இயற்கை விவசாயிகளோட கூட்டமைப்பு இதெல்லாம் அவங்க கூட நான் வந்து கலந்து அவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி போகும்போது எனக்கு வந்து சந்தை வாய்ப்புகளும் ஜாஸ்தியாச்சு. என்னோட பொருளோட இதை பற்றின பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரி இல்லை என்னோட ஒருமித்த கருத்துடைய நிறைய பேரை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்களுக்கு ஏன் பொருளை பற்றின ஒரு அவேர்னஸோ இல்லை அவங்களுக்கு என் பொருளை பற்றின என்ன மாதிரி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு யூனிக்னஸ் எல்லாம் பற்றி நான் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. செக் எண்ணெய்ன்றதுனால தான் நாங்கள் வாங்குகிறேன் நான். ப்ளஸ் வந்து முக்கியமாக நாங்கள் எள்ளூருண்டை வந்து நல்லா எள்ளூருண்டை நான் இப்போ வாங்கி கொடுப்பேன் ஃபேமிலிக்கு. அப்புறம் வந்து எண்ணெய் வகைகள் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். முக்கியமான செக் எண்ணெயெலாம் அரைச்சி கொடுக்கறதுனால அங்கே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நாங்கள் வாங்குறது. இப்போ என்னோட தனிப்பட்ட முறையில் நான் ஷாப் வச்சுருக்கும் போதோ இல்லை நான் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணும் போதோ எனக்கு வந்து ஒரு 300 கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பேஸாக இருந்தாங்க. அப்போ நான் வந்து ஒரு 2 lakhs 3 lakhs பர் மந்த் தான் என்னால் வந்து சேல்ஸ் வால்யூம் சேல்ஸ் டர்ன் ஓவராக கொண்டு வர முடிஞ்சுது. திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் சங்கத்தோடு சேரும்போது அவங்க எங்கெல்லாம் வந்து சந்தை போடுறாங்களோ அங்கெல்லாம் நானும் என் பொருளை எடுத்துகிட்டு போய் விற்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி அவங்களோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எனக்கு கஸ்டமர் பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு இன்றைக்கி நான் வந்து ஒரு 700 to 800 கஸ்டமர் பேஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி என்னோட வருமானமும் அதுக்கு தகுந்தாப்புல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஒரு 6 lakhs பர் மந்த் வந்து என்னோட சேல் வால்யூமாக இருக்குது. ஸோ இதனால எனக்கு வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்னால் ஒரு லாபம் ஈட்டுற ஒரு நிறுவனமாக நான் இன்றைக்கி இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா டெஃபினட்டாக அதில் அவங்களோட பங்கு வந்து ரொம்ப பெரிய பங்காக இருந்திருக்கு.